சென்னை குடியிருப்பாளர்கள் கவனத்திற்கு. நீர் விநியோக தடங்கல் தேதிகள் நேரங்களை பாருங்கள். நுங்கம்பாக்கத்தில் மெட்ரோ வாட்டர் குழாய் பணிகள் காரணமாக தேனாம்பேட், கோடம்பாக்கம் மற்றும் அடையார் பகுதிகளில் 24 மணி நேர நீர் விநியோகம் நிறுத்தப்படும். தேனாம்பேட், கோடம்பாக்கம் மற்றும் அடையார் பகுதிகளில் நீர் விநியோக தடங்கல் 24 மணி நேரம் நீடிக்கும். நுங்கம்பாக்கம் உள்ள உத்தமர் காந்தி சாலை மற்றும் செர்லிங் சாலையில் மெட்ரோ வாட்டர் குழாய் இணைப்பு பணிகள் நடைபெறவுள்ளன. நீர் விநியோக நிறுத்தம் மார்ச் 29 காலை 10 மணிக்கு தொடங்கி மார்ச் 30 காலை 10 மணி வரை நீடிக்கும் என்று டைம்ஸ் ஆப் இந்தியா தகவல் தெரிவித்துள்ளது. மெட்ரோ வாட்டர் அறிவித்ததன்படி வள்ளுவர் கோட்டம், தென் சென்னை மற்றும் கில்பாக்கு, T7 T8 ஆகிய நீர் விநியோக நிலையங்கள் இந்த காலகட்டத்தில் இயங்காது. தொற்றம் ஏற்படும் பகுதிகள்: சூளைமேடு, நுங்கம்பாக்கம், டிடோட் நகர், கோடம்பாக்கம், மேற்கு மாம்பலம், அசோக் நகர், கே. நகர், சைதாப்பேட்டின் சில பகுதிகள் மற்றும் மயிலாப்பூர் ஆகியவை நீர் விநியோக தடங்கலுக்கு உள்ளாகும். குடியிருப்பாளர்கள் முன்னதாகவே தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் சென்னை மெட்ரோபாலிட்டன் நீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை வாரியம் CMWSSB நேர்மேலி உப்பு நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் நேமிலி டீசெலினேஷன் பிளான்ட் மேற்கொள்ளப்பட்ட பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தற்காலிக நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இந்த பராமரிப்பு பணிகள் மார்ச் 21 முதல் 26 வரை நடைபெற்றன. இதில் சில பகுதிகள் முதல் 3 நாட்கள் பாதிக்கப்பட, மற்ற பகுதிகள் கடைசி 3 நாட்களில் பாதிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட பகுதிகள் அடையார், பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகியவற்றை உள்ளடக்கியது. தொடர்ந்து சென்னை மற்றும் உலகம் முழுவதும் நிகழும் முக்கிய செய்திகளை பெற டைம்ஸ் நவ் லைவில் அணுகவும்.